ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யோகலட்சுமி டெக்கரேஷன் ஃப்ரம் மயிலாடுதுறை. நான் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, சித்தர்காட்டில் இருக்கிற 7th டே ஸ்கூலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். வருஷம் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் நம்மள்கிட்ட தான் இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு கொடுப்பாங்க. அப்படி தான் இந்த வருஷமும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா அங்கே பிரின்ஸ்பால் மாறுவாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பிரின்ஸ்பால் மாறுவாங்க. ஆனால் டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் ஒரு சார் மாறக்குள்ளார ரெஃபர் நமக்கு எப்படி இருந்தாலும் சொல்லி விட்டுட்டு தான் போவாங்கன்னு வச்சிங்களேன். இந்த வருஷமும் அப்படி தான் நம்மள்ட்ட ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. நாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெட்டீரியலை லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கூலில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நாம் மெட்டீரியல் இறக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் பிரேக் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டோட இந்த தடவை வந்திருக்கோம். ஏன்னா போன டைம் காலையில் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு ஈவினிங் ஃபங்க்ஷன் மறுநாள் காலையில், அதாவது முதல் நாளே நாங்கள் வந்துடுவோம். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை, சீக்கிரமாக முடிக்கணும் ஒரு ஏர்ன் பண்ணியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு ஒரு 2 மணிக்கெல்லாம் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம். லைட் செட்டிங்லாம் கொடுத்து லைட்லாம் எரிய விட்டு செக் பண்ணி வாசலில் 10 feet பார்த்திங்கன்னா லைட்டிங்கு ப்ளஸ் ஒரு என்ட்ரன்ஸு கேட்டு டெக்கரேஷன் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம். எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஊர்லேயும் ஸ்கூலில் இதுமாரி டெக்கரேட் பண்ணணுன்னா நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ காலையில் பார்த்திங்கன்னா ரிஹர்சல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம டெக்கரேஷனில். ஏன்னா பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஃபியர் போகணுன்ற வாசி ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா பிரின்ஸ்பால் சார் அதுமாரி பண்ணுவாங்க. இப்போ ஈவினிங்க்கு வந்துட்டோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா டெக்கரேஷனில் ஃபங்க்ஷன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பசங்க ஆடிட்டுருக்காங்க. டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிட்டு, இந்த டான்ஸ் நான் ஏன் செலக்ட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு முக்கியமான ஒரு விஐபியோட பொண்ணு இதில் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த டான்ஸை மட்டும் நம்ம செப்பரேட்டடாக பார்த்திங்கன்னா வீடியோ நான் எடுத்தேன். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா லைட்டிங்க்கு பார்த்திங்கன்னா தீன் ஆடியோ மணின்ற அண்ணன் தான் ஒவ்வொரு வருஷமும் லைட்டிங் பண்ணுவாங்க. இந்த வருஷமும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒர்க்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். பைசாக்காக பணத்துக்காக பண்ணாமல் ப்ரொஃபஷ்னலாக பார்த்திங்கன்னா நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் ஒர்க் பண்ணுவார். அதனால் ஒவ்வொரு வருஷமும் அவரையும் கூப்பிடுவாங்க. இதில் டெக்கரேஷனும் இந்த ஆடியோவும் சேர்ந்து இந்த பண்ணுறதுனால தான் இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா அமைஞ்சது. இந்த ஸ்டேஜ் அமைஞ்சதுக்கு காரணமே அதுதான். அதேமாரி ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா நம்மளை கூப்பிட்டு விஷ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இந்தமாரி டெக்கரேஷன் பண்ணி கொடுத்ததுக்குன்னு சொல்லிவிட்டு யோகலட்சுமி டெக்கரேஷன் அவங்களுக்கும் தீனாடி அவங்களுக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லி சார் ஸ்டேஜில் விஷ் பண்ணுவாங்க. இப்போ ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வருஷத்தோட எண்ட்லேயும் டெக்கரேஷனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் தான் ஃபோன் அடித்து இதுமாரி பண்ணி கொடுத்துருவாங்க. நானும் செஞ்சு கொடுத்துருவேன். சார் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டெக்கரேஷன் தகுந்த மாதிரியே ஒத்துழைப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டுக்கு விட்ருவாங்க. எனக்கு இந்தமாரி வேணும், ஸ்டேஜ் நல்லா பெருசாக இருக்கணும், நீங்கள் பார்த்து செஞ்சு கொடுத்துருங்கன்னுவாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா சாரோடைய இதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக செஞ்சு கொடுத்துருவோம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.